பேனா கொடுத்து உங்களுடைய ஆட்டோகிராஃப் வேணும் சார் அப்படின்னாங்க. கையெழுத்து போட்டு கொடுக்கும் பொழுது ஹீரோ பேனை கொடுக்கும்போது எனக்கு ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுதெல்லாம் எனக்கு அதை பார்க்கும்பொழுது எப்படி இதை சொல்லணும் அப்படின்னா, பாக்கெட்டில் உன் ஹீரோ பேனா மனசாக உங்களோட பேனா கொஞ்சம் கொள்கை அப்படின்னு பாருங்கதான் தோணுது. பழமை காலத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மூட நம்பிக்கை தூக்கி எறிஞ்சிட்டு பக்கத்தோரோடு வாழுதான்னு சொன்ன மண்ணில் நின்று நான் பேசுறது எனக்கு எப்படியோ ஒரு பெருமை தான். அதில் என்னுடைய பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, முன்னாள் பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு இருக்கின்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்துட்டீங்க. ஆனா எது எப்படியாக இருந்தாலும் குறிப்பாக இந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் தமிழ் மாணவர் மன்றம் ஆரம்பிக்கும் போது பல விமர்சனங்கள், பெரிய விவாதம். இது தேவையா? ஒரு இயக்கத்தை சார்ந்து வேண்டுமே இது இருக்க பார்க்கறாங்க, அப்படி பண்ண பார்க்கறாங்க, இப்படி பண்ண பார்க்க ஒரே விவாதம். ஆனா அந்த விவாதத்தை கலந்துக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இது சரிதான் சொன்னது யார் தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க பாட்டு பண்றது சார், நீங்க ஆரம்பிக்க சார் மன்றத்தை, நாங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு தரேன் சொல்லக்கூடியவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, இது இன்னைக்கு மட்டும் நடந்ததா நினைக்காது. இந்த மாதிரி விவாதங்கள் மாணவர் ஒன்று சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்றாங்கன்னா தெரியாது சொன்னதான், நாங்களே சொன்னாலும் நம்பாதீர்கள். மற்றவங்க யாராச்சும் எழுதி வச்சாங்க படிச்சுட்டு கூட நம்பாதீங்க. உங்களுக்கான பொது அறிவை பயன்படுத்தி இவங்க சொல்றது சரியா தவறான்னு பகுத்தறிந்து பாருங்க. நாங்களும் சொல்றோம், நாங்க இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா ஏதோ நாங்க வந்து ஒரு இயக்கத்திற்கு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக ஆள் சேர்க்கறதுக்காக நாங்க வரவில்லை. உங்ககிட்டயே நாங்க விட்டு விடுறோம், எது சரி எது தவறு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம், நாங்க என்ன கருத்துக்களை சொல்றோம் அப்படிங்கிறத மட்டும் உள்வாங்கக்கூடியவராக இந்த இளைய சமுதாயம் இருக்க வேண்டும். 1959 ஒரு மாணவர் மன்றத்துக்கான ஒரு மாநாட்டு வந்து சென்னையில தந்தை பெரியார் திறந்து வைக்கும் போது இப்படிதான் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் இப்படிதான்ப்பா, சும்மா பேசுவாங்கப்பா, கலர் சட்டை போடுவாங்கப்பா, அரட்டை அடிப்பாங்கப்பா, அலப்பறை பண்ணுவாங்கப்பா. ஆனா நாடு எப்படி பண்ண எங்களுக்கு என்னப்பா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த பூமர்ஸ் இன்னைக்கு இருந்துதான் இருக்காங்க. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். தந்தை பெரியார் என்ன செஞ்சிருக்காரு, முத்தமிழர் கலைஞர் என்ன செஞ்சிருக்காரு, அதன் பிறகு வந்த தலைவர்கள் என்ன செஞ்சிருக்காரு கொஞ்சம் பாருங்க. நீங்க நாட்டு நடப்பு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டை சுற்றி மட்டும் இந்தியா முழுவதும் ஒரு அமைப்பு அரசியலமைப்பு எப்படி மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்லிருக்காரு, கல்லூரியில ப்ரிபேஸ் அதோடைய ப்ரிபேஸை பத்தி பேசுங்க, பள்ளிக்கூடத்தில் அதை பத்தியான போட்டியை வைங்க, அதில் சொல்லப்படுகின்ற ஜஸ்டிஸை பத்தி பேசுங்க, அதில் இருக்கிற லிபர்ட்டியை பத்தி பேசுங்க, அதை பத்தி ஈக்வாலிட்டி பத்தி பேசுங்க, அதில் இருக்கிற பெட்டர்னிட்டியை பத்தி பேசுங்க. என்னப்பா அப்படின்னு நம்முடைய முகப்புரை சொல்லுறது தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு பக்கம் தான், அதை மனப்பாடமா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி வாழ்ந்தது, இன்னைக்கு என்னென்னலாம் நமக்கு சேலஞ்சஸ் இருக்கு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் புதிதாக சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும், இன்றைக்கு இந்த மன்றத்தை ஆரம்பிக்கின்றது சாதாரண விஷயம் அல்ல. கிருபாகரனாக இருந்தாலும் சரி, அண்ணன் எள்ளரசனாக இருந்தாலும் சரி, அண்ணன் நல்லசிவமாக இருந்தாலும், அண்ணன் வெங்கடாச்சலமாக இருந்தாலும், மோகனாக இருந்தாலும், கோகுலாக இருந்தாலும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இதனுடைய தலைவராக இருக்கின்ற அன்பு சோதரர் ராஜீவ் காந்தியாக இருந்தாலும், ஜெரால்டாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுல இவங்க மாவட்டத்தில் வீரமணின்னு ஒரு வீர பெண்ணை இங்கே உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக? எல்லாரும் ஹோலிஸ்டிக் பேசணும், இன்க்ளூசிவ் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹோலிஸ்டிக் இன்க்ளூசிவ் வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு அணி என்று ஆரம்பித்தால் அது எல்லாருமே அடங்க வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கு இதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக உங்களிடம் இன்றைக்கு எங்களுடைய டைம் அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கிறோம். அப்படி வரும்போது எதற்காக வந்திருக்காங்க, எதற்கான இந்த அமைப்பு, இந்த மாணவர்களால் என்னெல்லாம் செய்துவிட முடியும். இன்னைக்கு மாற்றி மாற்றி திராவிட இயக்கங்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற சொன்னால் அதுக்கெல்லாம் அடித்தளம் விட்டதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தால் உங்களை போன்றவர்கள் தான். நீங்க இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதை நான் அழுத்த திருத்தமாக நாங்கள் சொல்லுவோம். அப்படி நீங்கள்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஒரு இயக்கம் 1967 உருவாகிறது. இந்த போட்டியாக மாணவர் மன்றம் இது சார்ந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் சார்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநாடும் நடக்கும் பொழுது அது 1945 திருச்சி நடந்த மாநாடாக இருந்தாலும் சரி,
46 அண்ணா தலைமையில் இருந்த மாநாடாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தந்தை பெரியாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் நம்மகிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பகுத்தறிஞ்சு பாருங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அரசியல் புரிதல் தேவை. ஆக சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய வேண்டும். நம்ம படிக்கிறோம், நம்ம அடுத்த வேலைக்கு போறோம், அடுத்து நமக்கு என்னப்பா கம்பெனிஸ் இருக்கு, அதை சேர்த்து ஓடுங்க. வேணான்னு சொல்ல, நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம்தான், நம்முடைய பெற்றவங்க முக்கியம்தான். அதே நேரத்தில் நாடு எப்படி இருக்கின்றது, நாடு எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டே இருங்க. நீங்க பாலிடிக்ஸை பொறுத்து 2 விதமான பாலிடிக்ஸ் இருக்குது. ஒன்னு அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு, ஒன்னு தியரிட்டிக்கல் பாலிடிக்ஸ். அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் வரும்போது உங்க எல்லாரும் வாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டத்தில் இறங்குங்க, நம்ம எல்லாத்தையும் கூப்பிடப்படுறது. ஆனால் எதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது, எதுக்குப்பா? ஏதோ ஒரு மாணவியை சார்ந்து ஏதோ போராட்டம் பண்றாங்க, ஏதோ ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க, அது என்னப்பா, அந்த தத்துவம் என்ன, அந்த அரசியல் கொள்கை என்ன, அந்த தியரிட்டிக்கல் பாலிடிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தெருவில் இறங்கி போராடுறதுக்கு நாங்க இருக்கின்றோம். ஆனால் எதற்காக நாங்கள் போராடுகின்றோம், அதுல ஏதாச்சும் சென்சிபிளா நாங்க பேசுறோமா, உள்ளபடியே அதுக்கு காரணம் இருக்கின்றதா, கருத்து இருக்கின்றதா, அங்கதான் ஸ்டைல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க நீங்க. இதனால்தான் நம்முடைய அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் சொல்லும் போது நீங்க அரசியல்லாம் வரக்கூடாது, நீங்க எல்லாம் படிங்க சொன்னா, அதையும் மீறி மாணவ சமுதாயம் மொழிக்கு ஒரு இழுக்கு என்று வந்தபோது அதை ஒதுக்கி வைத்து விட்டு போராட்ட காலத்தில் இறங்குறது எது பார்த்தீங்கன்னா அது மாணவ சமுதாயம் தான். அந்த மாணவ சமுதாயத்தை அரசியல் ரீதியாக பாடம் எடுத்து ஒழுங்குபடுத்தி ஒரு அண்ணாங்கிறது வேற விஷயம். அதான் இங்க பேசும்போது கூட நம்முடைய எழுத்தாளர் பேசும்போது கூட சொன்னார், இந்தி மொழியை பத்தி, இந்த இந்தி திணிப்பை பத்தி இவ்வளவு பேச சிம்பிளா சொல்றேன். நம்மள ஒரு கொசு கடிக்குது, வண்டு கடிக்குதுன்னா உடனே அடிச்சு நம்ம கொள்றோம். நமக்கு அதுக்கு ஏதாச்சும் பகையா? நம்மளை கடிக்குது, நம்ம என்ன தேடி போய் கொசுன்னு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கிறோம். ஊபியில ஹிந்தி பேசுறோம், பீகார்ல ஹிந்தி பேசுறோம், வாங்க எல்லாம் இங்க கிளம்பி போய் ஹிந்தி ஒழிகன்னு சொல்லாம சொல்றோம். நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த ஹிந்தி வரக்கூடாது, ஹிந்தி திணிப்பு இருந்துவிடக் கூடாது என்பதை தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோமே தவிர நம்ம எந்த மொழிக்கு நம்ம எதிரானவர்கள் அல்ல. அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு இயக்கங்களும் திராவிட இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற திராவிடம் என்றால் என்னங்கிறதா ஆரம்பத்திலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து அவரிடம் பணியாற்றி தமிழ் கலைஞர்களுக்கு சொல்வதற்கு காரணம், எல்லாரும் சொல்றது தமிழ்நாடா திராவிட நாடா, இது புரியல, இது என்ன தமிழா திராவிடமா என்று பேசுறவங்க அண்ணா அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு அண்ணாவில் காலனா தமிழ்நாடு என்று சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. இதை புரிந்து கொள்ள வேண்டிய சக்தி என்ன சொல்றாரு, ஒவ்வொரு அண்ணால காலனா தமிழ்நாடு அவதாயா அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ஒவ்வொரு அண்ணாக்கு 4 காலனா எது இருக்குன்னு பாருங்க. கேரளம் இருக்குது, நம்முடைய தமிழ்நாடு இருக்கின்றது, ஆந்திரம் இருக்கின்றது, கர்நாடகா, நம்மளோட திராவிட நாடு நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இது ரொம்ப நம்ம பேசினா அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க நாடை பிரிக்கிறாங்கப்பா அப்படின்னு உள்ள பிரிச்சு பேசுவாங்க. நம்மளோட தேசியத்துக்கு நம்ம விரோதிகள் மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அதை தான் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் நடத்துற போது நாம உழைச்சி நாம அனுப்பிச்சு வைக்கின்ற பணம் ₹1 கஷ்டப்பட்டு நம்ம அனுப்பிச்சு வச்சோம்னா வெறும் 29 பைசா தான் நமக்கு வருகின்றது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இதை யார் கேட்கணும்? மாணவ சமுதாயம் நீங்க உங்களுக்குள்ளார நீங்க பேசிக்கோங்க. நாங்க இந்த தலைவர் வாழ்க, அந்த தலைவர் வாழ்க, இவர் தான் எதிர்காலம், அவர் தான் வருங்காலம் சொல்றதுக்காக நாங்க வரவில்லை. எதிர்காலமே நீங்க தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, என்னோட உரிமைப்பா, இது என்னோட குரல்பா, நான் என்னோட நாட்டுக்கு குரல் கொடுக்காம வேற யாருப்பா கொடுக்க போறா, இதுக்கு ஒரு கட்சிக்காரங்க சொல்லணுமாப்பா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற மன்றங்களை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது பொதுவான ஒரு அமைப்பு என்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து நம்முடைய மாணவ சமுதாயத்தை நாம் சந்தித்திட வேண்டும் என்று வந்தோம். வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்தில் நம்முடைய கலைஞரை பொறுத்த வரைக்கும் திருக்கோளைங்களோடு மிக 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 ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தை ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுது எப்படி அவர் மாணவ நேசன் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார், திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மன்றம் மாணவர் மன்றம்னு எப்படி அந்த காலத்துல ஆரம்பிச்சு வச்சார். தமிழுக்கு ஒரு இழுக்கு வரும்பொழுது ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோலை உள்ள நாடு இது வல்லவே என்று எப்படி 13 வயசுல அவர் போர் பண்ணி பாடினார். மாணவ நேசன் பத்திரிகையை கைப்பதிரியாக எழுதி எப்படி கொண்டு போய் சேர்த்தார். அதுல இளைஞர்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இளைஞர் மறுமலர்ச்சி என்கிற ஒரு அமைப்பை எப்படி ஆரம்பிச்சாரு. இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்துதான் இன்றைக்கு ஒரு சமுதாயம் என்பதை உணர்கின்ற ஒரு சமுதாயமாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அது எந்த இயக்கமாக தான் சரி, மாணவனி இளைஞனை இன்னைக்கு ஒன்று சேர்ந்ததுக்கு பல்வேறு போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. மொழியை பற்றி பேசுறது இங்கே சத்தியமங்கலத்தை சாதிக்கின்ற ஐயா முத்துவார்களை நீங்க மறந்துட முடியுமா? அவர் தமிழுக்காக இன்றைக்கு தீ கொடுத்து இருந்தாரு. அது என்ன, அவர் சும்மா வறுமையில வாடிட்டு இருந்தாரு. அவரு வேலை பார்த்துட்டு தன் குடும்பத்தை பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆனால் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்தி மொழி வருது அப்படிங்கும் பொழுது தன்னை மாய்த்து கொண்ட ஒரு மாவீரர்கள் பெற்று எடுத்திருக்கின்ற ஒரு மாவட்டம் இந்த ஈரோடு மாவட்டம் என்பதைங்களாம் மறந்துவிடக்கூடாது. யாருக்கும் என்னமோ போதுங்க, நான் நல்லா இருந்தா போதுங்கன்னு சுயநலமாக நாம் இருந்துவிடக் கூடாது. நாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மன்றங்களை நாங்கள் இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு போனாங்க.
சொல்றது கூட சொன்னாங்களே, தமிழ் புதுவன் திட்டம், புதுமை பெண் திட்டம் எதுக்காக கொண்டு வரோம்? வெறும் ஸ்கூல் லெவலில் முடிச்சுட்டு அந்த அறிவு மட்டும் போதுமா? அந்த அறிவு மட்டும் இருந்தால் நாட்டு நடப்பு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? நீங்கள் கல்லூரி படிப்புக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தந்தை பெரியாருடைய கொள்கை பேரனாக இருக்க நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதுமை பெண் திட்டங்கிற திட்டத்தை கொண்டு இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் இருக்கு பெறுகின்ற அளவிற்கு நிறைய பேர் தான் முதலமைச்சராக இருக்காங்க. ஆனா ஏன் நம்முடைய திராவிட இயக்கங்கள் மட்டும் ஏன் நீங்க டியூன் பண்ணிட்டே இருக்கு? என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், அது சார்ந்து என்ன திட்டத்தை கொண்டு போகணும், தமிழ் புதல் திட்டத்தை எப்படி கொண்டு போகலாம், புதுமை பெண் திட்டத்தை எப்படி கொண்டு போகலாம், அவேர்னஸ் இந்த பிள்ளைங்களை எப்படி கொண்டு போகலாம். ஆக ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைச்சுட்டா நீங்களே முடிவு பண்ணுவீங்க, யார் நல்லவன், யார் கேட்டவன், எவன் புத்திசாலி, எவன் முட்டாள், யார் எதுக்காக வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கின்ற அளவுக்கு அது இருக்கும் என்பதற்காக இதை நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்கு நீங்கள் மாணவர் அணிகின்ற போது, மாணவர்கள் என்பது போது உங்களுக்கு இருக்கின்ற அந்த கெத்து திமிரு வேற எவனுக்குமே கிடையாது என்பதை நான் அழுத்த திட்டமாக சொன்னேன். இன்றைக்கும் சரி, இந்தி திணிப்பு என்று வரும்போது மாணவர்கள் தான் முதல்ல நின்றாங்க. முதல்ல 1980 ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை முத்தமிழர் கலைஞர் அழைப்புட்ட போது மாணவர் சமுதாயம் தான் வந்து நின்றது. இன்றைக்கு நீட்டை எதிர்க்கிறது நீங்க தான், இந்தியை எதிர்ப்பதும் அது நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள். தேசிய கல்விக் கொள்கை என்று வரும்போது முதல் வருஷம் நின்று இன்னைக்கு குரல் கொடுக்கிறது யார் என்று சொன்னால் மாணவர் சமுதாயம் நீங்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். 1947 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்து அங்க இருக்கின்ற திராவிட கொள்கையில கையில ஏந்தி போராடிய மாணவர்கள் பல வழக்குகள் வந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த அந்த நிர்வாகத்தை அவங்களை கைவிட்டுருச்சு. அன்றைக்கு அவர்கள் துணை நின்றது யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த வழக்கு நடத்துவதற்கு பொதுமக்களிலிருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த வழக்கு நடத்தி காட்டியவர் தந்தை பெரியார். அவருடைய வழியில் தான் அண்ணா முத்தமிழ் கலைஞர் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று மாணவர்களுக்காக இருக்கக்கூடியவராக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு வருகை தந்துட்டு நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இங்க மேடையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இன்னைக்கு நாங்களாம் வந்து இன்னைக்கு உரையாற்றி இருக்கிறோம்னு சொல்லும்போது போகும்போது எதை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம எதை எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற நீங்களே முடிவு செஞ்சுட்டு போக. நீங்க புதிதாக இன்னைக்கு பல்வேறு அரசாங்கம் மாறி மாறி வருது என்று சொன்னாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுடைய பள்ளி கல்வித்துறையிலிருந்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க நல்ல கல்வியில் போய் சேர்ந்துள்ள அளவுக்கு 4 திட்டத்திலிருந்து வேலைக்கு நல்ல விதத்தில் போய் சேருங்கிற அளவுக்கு இன்னைக்கு எண்ணக்கூடியவர்களாக இன்னும் பெருமையோடு சொன்னேன். பிள்ளைய நீங்க பெற்றுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிச்சு வைங்க. காலம்பர சாப்பாடு கொடுத்து 12th முடிச்சு அந்த பிள்ளைங்களை போய் ஒரு வேலையில சேர்க்க வரைக்கும் நம்ம முதலமைச்சர் பார்த்துக் கொள்வாருங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இன்னைக்கு நினைக்கிறது. அதனாலதான் ஒன்றிய அரசு 2030 தான் 50% கிராஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வைக்கலாம். ஆனா நாம 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே 53% தாண்டி போய் கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது நாம தான் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நாங்க மாணவர் தான், நீங்க வரைக்கும் நீங்க பேசிப்பீங்க, ஒருத்தரால என்ன செய்யணும்னு நினைக்காதீங்க. நீங்க போடுற ஒரு பதிவு இன்றைக்கு சமூக வலைத்தில் நீங்க ஒரு பதிவு நீங்க அவேர்னஸோட போட்டீங்கன்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசுகின்ற அளவுக்கான ஒரு பதிவாக அது மாறும் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்மை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். நீங்க தளத்துல இறங்கி நீங்கள் வேலை பாருங்கள். உங்களோட என்றைக்குமே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு புதிதாக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக சிறப்பான சிறப்புரையாற்றிய நமது அண்ணா அவர்களுக்கு அவரது சிறந்த சிறப்புரையாக அமைந்ததை நாங்கள் கைதட்டல் மூலம் மீண்டும் ஒரு முறை அண்ணாவிற்கு நன்றி தெரிவிப்போம். நல்ல கரவோசம் நல்ல சத்தத்தோடு தெரிவிக்கலாம்.